நாளைக்கு நான் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தோட பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு ஒரு குழுவை அனுப்ப போறேன். அந்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளாட்டி கடந்த 47 வருடங்களா இருந்த ஜனாதிபதிகள் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டி வரும். இது இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. எங்கட உடம்புல கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் எங்கட ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் இந்த நாட்டுக்காக போரிடுவார்கள். அது எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நாங்க போர் செய்வோம், எதிரிகளை தாக்குவோம். இது ஈரானினுடைய ராணுவ தளபதி சொன்னது. நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில ஈரான் துப்பாக்கி சூடு நடத்த தீர்மானித்தார்கள். நேற்று தான் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை மூடுறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தார்கள். இது எங்கட தற்காலிகமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முழுமையான மீறல். இந்த சீஸ்ஃபயரை முழுமையா வயலேஷன் பண்ற ஒரு செயல்பாடு. அதை விட அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு கப்பலையும் யூகேயினுடைய ஒரு கப்பலையும் தான் குறி வச்சிருந்தது. அந்த 2 நாடுகளும் தானே இப்ப வரைக்கும் போருக்குள்ள வராத மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை உள்ள கொண்டு வர மாதிரியான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய பிரதிநிதிகள் நாளைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு போறார்கள். அவர்கள் நாளை மாலை நேரம் அங்க பேச்சுவார்த்தைகளுக்காக இருப்பார்கள். நாங்க ஒரு மிகவும் நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கிறோம். ஒரு சரியான நியாயமான ஒப்பந்தம் நாளைக்கு ஈரானுக்கு பாகிஸ்தான்ல வச்சு கொடுக்கப்பட போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி நான் நம்புறேன். அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணுவார்கள். இல்லையென்றா அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் முழுமையா அழித்துவிடும். அவர் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கிற வார்னிங் தான். இனி கொஞ்சம் சாஃப்டான அணுகுமுறை எல்லாமே இல்லை, கொஞ்சம் மென்மையான அணுகுமுறை எல்லாம் இனிமேல் ஈரானோட இல்ல. அவர்கள் ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாம விட்டா செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்யறது எனக்கு ஒரு மரியாதையா இருக்கும். அது கடந்த 47 ஆண்டுகள்ல இருந்த ஜனாதிபதிகள் செய்யாததை செய்யற ஒன்றா இருக்கும் என்று சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்கிறார். இட்ஸ் டைம் ஃபார் த இரான் கில்லிங் மெஷின் டு எண்ட். இப்ப ஈரானினுடைய கொலை இயந்திரத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு ட்வீட்டை போடுகிறார். இந்த 14 நாட்கள் போர் நிறுத்தம், இந்த சீஸ்ஃபயர்ன்றது நாளைக்கு மறுநாள், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதியோட இன்னும் ஒரு 2 நாட்கள்ல அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருது. அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வர்றதுக்கு முதலே சரியான ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் இந்த போர் முழுமையா முடிவுக்கு வரும், நிரந்தரமான முடிவுக்கு வரும். அப்படி இல்லை என்று சொன்னா திரும்பவும் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.